ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 8 எபிசோட் 160 பார்க்க போறோம். ஃபுகசாக்கு நருட்டோ கிட்ட வந்துட்டு என்ன கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா காணாம போயிரு, எங்க தான் நருட்டோ போறேன்னு சொல்லி கேட்பாரு. இல்ல சும்மா தான் சுத்திட்டு இருந்தேன் அப்படின்னு நருட்டோ ரிப்ளை பண்ணுவோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல, இதுக்கு முன்னாடி மெர்ஜிங்கை பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, அதுக்கான பிராக்டிஸ் பண்ணலாமான்னு சொல்லி கேட்பாரு. நருட்டோ அவங்க ஓகேவா இருப்பாங்களான்னு சொல்லி கேட்கவும் என்னன்னு கேட்பாரு ஃபுகசாக்கு. இல்ல அகாட்சுகியை சேர்ந்தவங்க என்னதானே தேடுறாங்க, என்ன தேடி லீஃப் வில்லேஜுக்கு வந்திருந்தாங்கன்னா மற்றவங்களும் எப்படி இருப்பாங்களோங்கிற கவலையா இருக்கு அப்படின்னு நருட்டோ சொல்லவும், என்னடா லூசுத்தனமா பேசிட்டு இருக்க, லீஃப் வில்லேஜ்ல ஃபைனான ஷினோபிஸ்னு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, தேவையில்லாத விஷயத்துல விட்டு தள்ளிட்டு கையில இருக்க வேலையை பாரு, சப்போஸ் ஏதாவது நடந்தாலும் கூட மெசஞ்சர் ஃபிராக் நமக்கு நோட்டிஃபை பண்ணும்ல அப்படின்னு ஃபுகசாக்கு சொல்லவும், நருட்டோ சிரிச்சுட்டு அப்படின்னு அந்த மெர்ஜிங்கிற விஷயத்த ஸ்டார்ட் பண்ணலான்பா. இதுக்கப்புறமா லீஃப்ல காட்டுவாங்க சுனாடே கட்சுயி மூலமா சுத்தி இருக்க எல்லா விஷயத்தையுமே சென்ஸ் பண்றாங்கல்ல, அதிகப்படியான இந்த அளவுக்கான சேதங்களை யாருதான் இமேஜின் பண்ண முடியும்னு திங்க் பண்ணுவாங்க. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா மிஸ்ட்ரி ஆஃப் பெயின் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. டான்ஜோ அண்டர் கிரவுண்ட்ல இருக்க அவனோட ஆட்களை சேர்த்திட்டு லேடி சுனாடேயோட சகாப்தம் முடிய போகுது. இதுக்கப்புறமா லீஃப் வில்லேஜை நம்ம தான் வழி நடத்தணும். நைன் டெயில்ஸை அகாட்சுகியை சேர்ந்த நம்ம எதிரியை கைப்பற்ற விடக்கூடாது. மேல இருக்க குழப்பம் தீர வரைக்கும் நம்ம எதுவும் பண்ண போறதா இல்லைங்கவும், என்ன நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்க போறது இல்லையான்ட்டு நீங்க பவர் எடுத்துக்கிட்டாலும் கூட லீஃப் வில்லேஜோட சிட்டிசன்ஸ்ல இறந்ததுக்கு அப்புறமா இதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு கேட்பா மிசுனோட்டோ. ஹொகாகேவா இப்ப பிரின்சஸ் தானே இருக்காங்க, கட்சுயோட ஜுட்சுவை யூஸ் பண்ற வரைக்கும் மொத்த வில்லேஜுமே அழிவின் பாதைக்கு போகாது, சில உயிர் சேதங்கள் ஆகும், ஆனா அந்த தியாகங்களுமே தேவையானது தானே நான் அடுத்து ஹொகாகே ஆகிறதுக்கு அப்படின்னு டான்ஜோ இறக்கமே இல்லாம பேசுவான். இதுக்கப்புறமா இன்டெல் டிவிஷன்ல காட்டுவாங்க யுடாச்சியோட மைண்டை ரீட் பண்ணும்போது தேவையே இல்லாத விஷயங்கள் மட்டும் தான் வரும். இனோயிச்சி டோன்போ கிட்ட ஏதாவது ப்ராக்ரஸ் இருக்குன்னு சொல்லி கேட்கவும், பெயினோட டைரக்டா ரிலேட் ஆகிற மாதிரியான எந்த ஒரு தகவலுமே இல்லைன்பாங்க. இனோயிச்சி டீப்பா மைண்ட்குள்ள போகும்போது வெளியாட்கள் உள்ள போக கூடாதுங்கிற ட்ரெஸ்பாசிங் போர்டு இருக்கும். யுடாச்சியும் ரியூசியும் ஒரு சடலத்தை எடுத்துட்டு போவாங்க. சொல்றதுக்கு கசப்பா இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பார்த்தா இதை பொம்பளைன்னு அடிச்சு சொல்லுவேன் அப்படின்னு யுடாச்சி சொல்லவும், இத இருக்கலே பெரிய டவரான நம்ம வில்லேஜ்ல இருக்க இடத்துக்கு தானே கொண்டு போகணும் பாரு யூசியோ. ஆக்சுவலா இங்க இறந்தவங்களை எரிக்கதோ மற்ற விஷயங்களும் பண்ண மாட்டாங்க, கொண்டு போய் டைரக்டா அங்கதான் விடுவாங்க. அது ஒரு ஷ்ரைன் மைன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்புறம் எதுக்காக ரிலேட்டிவ்ஸை உள்ள விட மாட்டேங்கிறாங்க செத்தவங்களை பாக்குறதுக்கு கூட அப்படின்னு சொல்லி ருயூசுயி கேட்கவும், அதை பத்தில கவலை இல்லைன்றான் யுடாச்சி. ருயூசுயி சிரிக்கவும், கடுப்பாக்காதரான்பா யுடாச்சி, உண்மையை சொல்லணும்னா ரூமர் படி லார்ட் பெயினே அங்கதான் இருக்காரு அப்படின்னு ருயூசுயி சொல்லவும், யுடாச்சி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கேன்னு கேட்பான். ஆனா அதுக்கான வாய்ப்பு இல்ல, அது வெறும் வதந்தி தான் பானுங்க, சொல்ல போனா அதை நான் கன்ஃபார்ம் பண்ண போறேன்ட்டு அந்த சடலத்தை கவர் பண்ணி ஏதோ ஓபன் பண்ணுவானுங்க. ருயூசுயு யுடாச்சி கிட்ட நீ சொன்ன மாதிரியே லேடி தாண்டான்பா. இந்த இடத்துக்கு கொனான் வரவும் ஷாக் ஆவானுங்க, சீக்கிரம் போய் அடுத்த சடலத்தை எடுத்துட்டு வாங்கன்பா. ஆக்சுவலா அந்த டெட் பாடியை கிடக்கிறது யாருன்னு தெரியுதா, அஜிசாய் தான். டோன்போ இனோயிச்சியை பாராட்டுவான். சொல்ல போனா ஒரு நாளோட பாதிய வெறும் 30 செகண்ட்ஸ்ல எடுத்திருக்கீங்க, என்னால இந்த அளவு கீப் அப் பண்ண முடியாதுன்பா. மொஜுக்கு பேசுறக்கு நேரம் இருந்தா தயவு செஞ்சு பெயினுக்கு லிங்க் ஆகிற மாதிரி ஏதாவது விஷயம் சிக்குதான்னு பாருன்பா. தொல்லை கொடுக்கறதுக்கு சாரின்ட்டு சீசனை இந்த இடத்துக்கு வந்துட்டு லேடி ஒக்காகே தான் ஆர்டர் கொடுத்தாங்க இங்க வரக்கு அப்படின்னு சீசனை சொல்லவும், ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கீங்களான்னு கேட்பாரு இபிக்கி. ஆமா, அதை பத்தி நான் உடனே சொல்றேன், நான் கொண்டு வந்த இன்ஃபர்மேஷனும் நீங்க எடுத்த டேட்டாவையும் வச்சு இந்த பெயின் யார்தான்ங்கிற உண்மையை கண்டுபிடிக்கலான்பாங்க. இதுக்கப்புறமா நீங்கண்டோ சிக்குஷோடோவை காட்டுவாங்க. சிக்குஷோடோ சமனிங் ஜுட்சு பண்ணுவா. இதுக்கப்புறமா இன்டெல் டிவிஷன்ல காட்டுவாங்க ஒவ்வொரு பெயினோட உடம்புலயுமே இந்த மாதிரியான பிளாக் ராட் சொருகப்பட்டிருக்கு, அவனோட பவரை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான கீயா இதுதான் இருக்க போதுன்பா. ஈனோ ஷாக் ஆயிட்டு இது எங்க கிளானோட சீக்ரெட் ஹிடன் ஜுட்சு மாதிரியே இருக்கு, சேம் யாமனாக்கா கிளானோட எபிலிட்டி மாதிரியே இருக்குன்னு சொல்லி கேட்கவும், இபிக்கி ஷினோபிகளோட தந்தைன்னு சொல்லப்படுற சேஜ் ஆஃப் சிக்ஸ் பேட்ஸோட லெஜெண்டரி ரினேகான் இருக்குங்கிறதே என்னால நம்ப முடியல, அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தவே வச்சுட்டு ஒருத்த வந்திருக்கானா, அவனால என்ன வேணாலும் பண்ண முடியும் பாரி பிக்கி. மொத்த இடமுமே அதிரும். என்னாச்சுன்னு பார்க்கும்போது ஆன்புவை சேர்ந்தவர் ரேடியோ மூலமா கனெக்ட் பண்ண பாப்பான். அவங்க இங்கேயும் வந்துட்டாங்கன்பா. வெளியே இருக்க ஆன்பு அவங்கள ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்ட்டு வின் ஸ்டைல் வின் பிளேட் ஜுட்சு பண்ணுவாரு. இன்னொரு ஷினோபி லைட்டிங் ஸ்டைல் 4 பில்லர் ட்ராப் பண்ணுவாரு. இன்னொரு ஷினோபி எட் ஸ்டைல் பூடா ஃபூடா பண்ணுவாரு. இந்த 3 ஜுட்சுவுமே கம்பைன் ஆகும்போது வெறித்தனமா இருக்கும். 3 பேரும் சேர்ந்து நம்ம சாதிச்சிட்டோம் என்னன்னு கேட்கும்போது அந்த சமனிங் உடச்சுக்கிட்டு வெளியே வரும். இதுக்கப்புறமா மவுண்ட் மியோ போக்குல காட்டுவாங்க. கடைசி விஷயமான அந்த மெர்ஜிங்க பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கலான்னு ஃபுகசாக்கு சொல்லிட்டு இருக்கும்போது, பேசிக்காவே நீங்க என்னோட ஷோல்டர்ல வந்து நிக்க போறீங்க இல்லையான்னு சொல்லி கேட்பான் நருட்டோ. ஆமான்ட்டு ஃபுகசாக்கு மேல ஏறிட்டு நீ சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ஆடாம அசையாம இருந்து உனக்கு தேவையான நேச்சர் எனர்ஜியை நான் உனக்கு கொடுப்பேன், காம்பினேஷனுக்கு தேவையான ட்ரைனிங், இப்போ நம்மளோட பிரீதிங்கை சிங்க்ரனைஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஃபுகசாக்கு நருட்டோட ஷோல்டர்ல உட்கார்ந்து இருக்கும் போது நருட்டோ சரின்பா. ஃபுகசாக்குவை சம்திங் ஏதோ டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும், கீழே விழுந்துருவாரு. நருட்டோ என்னாச்சுன்னு கேட்கவும், வினோதமா இருக்கு, இதை வேணா இன்னொரு தடவை ட்ரை பண்ணலான்ட்டு நருட்டோட ஷோல்டர்ல வந்து உட்காரவும் நருட்டோவும் சைலண்ட் ஆவா. ஃபுகசாக்கு சேஜ் அட் ஆம்பிபியன் ஜுட்சு பண்ணுவாரு. சிங்க்ரனைஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது நைன் டெயில்ஸ் அது
அதுக்கு அலோவ் பண்ணாது. அதோட ரேஜ்னாலேயே ஃபுகசாக்குனால சிங்க்ரனைஸ் பண்ண முடியாது. கீழே விழுந்துருவாரு. நருட்டோ என்னாச்சுன்னு கேட்கவும் இல்ல அதுக்கான சாத்தியம் இல்ல போலன்பாரு. வாய்ப்பில்லை என்ன சொல்றீங்கன்னு சொல்லி கேட்பா நருட்டோ. உனக்குள்ள இருக்க 9 tails என்ன ரிஜெக்ட் பண்ணுதுன்பாரு. நருட்டோ செம கடுப்பாவான். இவ்வளவு ட்ரைனிங்க்கு அப்புறம் என்ன இப்படி சொல்றீங்க, நம்ம என்னதான் பண்றது லார்ட் ஃபுகசாக்குன்னு கேட்பா. லீஃப்ல காட்டுவாங்க நிங்கண்டோ ஒளிஞ்சிருப்பான். சிக்குஷூடோட சமனிங்கான அந்த டாக் பாத்தீங்கன்னா அதோட தலை எக்ஸ்ட்ராவா இருக்கும். அதை பார்த்துட்டு அதோட தலைகள்லாம் வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு ஷாக் ஆவாங்க. இது ஸ்பெஷல் டைப் ஆஃப் சமனிங் இருக்கும் போல இருக்கு, இதோட கேஸ்டரா தான் பிடிச்சாகணும்ட்டு அவங்க கூட சண்டை போட்டாகணும்னு கிளம்புவாங்க. இன்டெல் டிவிஷன்ல காட்டுவாங்க. பசங்க கண்ணு ஈனோ மேலதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஈனோவோட எல்போல இந்த வார்மர் இருக்காது. சீஜுனே கிட்ட நம்ம என்ன பண்றதுன்னு கேப்பா. சீஜுனே அவங்களே பாத்துக்கிட்டு சிக்குஷூடோ இங்க வந்துட்டு சமனிங் ஜுட்சு பண்ணவும் ஜெயண்ட் ரைனோ வந்திருக்கும். மொத்த பில்டிங்கையுமே அடிச்சிரும். என்ன நடக்குதுன்னு எல்லாருமே அலறுவாங்க. இந்த சீன்ல உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் ஈனோ வந்து அவளோட எல்போல 2 பக்கமுமே வார்மரை வந்து வியர் பண்ணிருப்பா. ரைனோ வாய் ஓபன் பண்ணும்போது சிக்குஷூடோ உள்ள இருப்பா. சீஜுனே கையில இருக்க அந்த ரிசீவரை பார்த்துட்டு நினைச்ச மாதிரியே தான் திங்க் பண்ணுவா. ஈனோ இச்சி ஆல்ரெடி யுடாச்சியோட மெமரியை பார்த்தனால அஜிசாயை பார்த்துட்டு ஷாக் ஆவாரு. தோ இங்க இருக்குன்பா. இந்த இடத்துக்கு அந்த டாக்ஸும் வந்துரும். செவரடிஞ்சு பாறைகள்லாம் விழுகும் போது கட்சியு கரெக்டான டைம்க்கு வந்து காப்பாத்திரும். சீஜுனே தேங்க்ஸ் பண்ணுவா. கட்சியு கிட்ட ஈனோ ஸ்ட்ரகிள் ஆவா. சாரி கேட்டுட்டு நான் உங்களுக்கு சரியா பழக்கப்படல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா ஈனோ கட்சுயி கிட்ட. அந்த சமனிங்ஸ் பவர்ஃபுல்லா இருக்கு, எல்லாருமே கவனமா இருக்குன்னு சொல்லுவாங்க ஆன்புவை சேர்ந்தவங்க. ஹிடன் ரெயின் நிஞ்சாவோட மைண்ட்குள்ள நான் பார்க்கும்போது நான் அவளை பார்த்தேன் பாரு ஈனோ இச்சி. ஆனா இதுக்கான வாய்ப்பில்லைன்னு திங்க் பண்ணுவாரு. ஷீஜுனே என்னன்னு கேட்கவும் அவளை சடலமா தானே பார்த்திருப்பாரு, அந்த விஷயத்த சொல்லுவாரு. ஷீஜுனே அப்படின்னா அந்த சடலம் தான் இப்ப சமனிங் ஜுட்சு பண்ணுதான்ட்டு. அப்ப அந்த 6 பெயிண்ட்ஸ்க்குமே ஒவ்வொருத்தங்களுக்கும் தனித்தனி எபிலிட்டி இருக்கு. ஒரு ஜுட்சுவை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுது. ஆனா அதுல ஏதோ தப்பா இருக்கேன்னு திங்க் பண்ணுவாங்க. அதுலயும் குறிப்பா நான் அட்டாப்சி பண்ண அந்த பெயினால மட்டும் தான் சமனிங் ஜுட்சு பண்ண முடியும்னு லார்ட் ஃபுகசாக்கு சொன்னாரு. என்ன நடக்குதுங்க, லார்ட் ஜிரையா தான் சமனிங் ஜுட்சு பண்றா, அந்த ஒரு பெயினை கொன்னுட்டாரே அப்படின்னு ஷீஜுனே திங்க் பண்ணிட்டு ஈனோயிச்சி கிட்ட இன்னும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லுங்க, ஏதாவது பண்ணி ஃபிகர் அவுட் பண்ணலான்பா. ஈனோயிச்சி இந்த சிச்சுவேஷன்ல எப்படின்னு கேட்பாரு. இந்த பிரச்சனையை ஆன்பு கிட்டயே எங்கிட்டையும் விட்டுட்டு போயிருங்க, நீங்க சேஃபா இருங்கன்னு பாரி பிக்கி. ஈனோயிச்சி தயங்குவாரு. ஷீஜுனே வேற வழியே இல்ல, பெயினோட உண்மையான ஐடென்டிட்டியை அன்கவர் பண்ணியாகணும்பா. சீக்கிரமே நம்ம சைஃபர் டிவிஷனுக்கு போகணும், உங்க ஜுட்சுக்கான அசிஸ்டன்ஸ் கொடுக்கறதுக்கு ஈனோவையும் கூட்டிட்டு போலான்பா. ஈனோயிச்சி மைண்ட் டிரான்ஸ்மிஷன் ஜுட்சு மூலமா ஈனோவோட மைண்ட் குள்ள பேசுவாரு, டெலிபதி மாதிரி. நம்ம சைஃபர் டிவிஷனை நோக்கி போக போறோம்னு. ஈனோ ஆன்பு மெம்பருக்கு சிக்னல் கொடுப்பா. ஈனோயிச்சி இபிக்கிக்கு சிக்னல் கொடுக்குவோம். வாங்க போலான்னு கத்துவாரு. சைஃபர் டிவிஷனுக்கு போறவங்க மட்டும் கிளம்புவாங்க. சிக்குஷோடோட பார்வை அவங்க மேல திரும்பவும் இபிக்கி அங்க வந்து நின்னுட்டு உங்களோட அப்புறம் நாங்க தான் பாரு. சைஃபர் டிவிஷனுக்கு போறவங்கள நிங்கண்டோ தூரத்துல இருந்து பாப்பான். இபிக்கி சிக்குஷூடோ கிட்ட என்ன பேசவே மாட்டேங்கிற, ஃபன்னாவே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும் போதும் கூட சிக்குஷூடோ அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு இதான் ஆட்டிடியூட்னா நான் உன்ன பேச வைக்கிறேன்ட்டு அட்டாக் பண்ண போகவும் ஆன்புவை சேர்ந்தவங்க அந்த டாக நாங்க பாத்துக்கிறோம்ட்டு காம்பினேஷன் பி பண்ணலான்னு சொல்லுவாரு. மற்ற ஆன்பு மெம்பர்ஸ் ஓகேன்பாங்க. வின் ஸ்டைல் வின் பிளேட் ஜுட்சு பண்ணவும் கால் கட் ஆயிரும். லைட்னிங் ஸ்டைல் 4 பில்லர் ட்ராப் பண்ணுவாங்க. இந்த தடவை எத் ஸ்டைல் மட் வால் பண்ணுவாங்க. திரும்ப லைட்னிங் ஸ்டைல்ல 16 பில்லர் ட்ராப் பண்ணுவாரு. இன்னொரு ஆன்பு பிஸ்கட் ஃபயரிங் ஜுட்சு பண்ணுவாரு. இபிக்கி ரைனோவோட சண்டை போடுவாரு. அயன் மெய்டனை சமன் பண்ணுவாரு. ரைனோ குத்தி இருக்கும், பார்த்தா சப்ஸ்டிடியூஷனா இருக்கும். அயன் மெய்டன் மூலமா கேப்சர் பண்ணிடுவாரு. திரும்ப சீல் பண்ணிட்டு டார்ச்சர் சேமரை சமன் பண்ணுவாரு. ஆக்சுவலி இந்த ஜுட்சு பார்க்கும் போதே வேற லெவல்ல இருக்கும். டார்ச்சர் பண்றதுக்கு ஏத்த இடம்னு சொல்லலாம். உன்ன நான் பேச வைக்கிறேன், ரகசியத்துல கக்க போறப்பாருன்னு சீல் பண்ணவும் சிக்குஷூடோவை சுத்தி நிறைய ஒயர் வந்து டை ஆகும். அது செம டைட் ஆகும். பெயின் நல்ல பேர் தான்ட்டு இன்னும் ஃபோர்ஸ் கொடுப்பாரு இபிக்கி. பெயின் தான் நம்பகமான கம்யூனிகேஷனா இருக்கும், உன்னோட வழியை பார்க்கலாம், வழி பொய் சொல்லாது, வழி மூலமா தான் நம்மள ஈக்குவலா இருக்கும் அப்படின்ட்டு பெயின் பக்கத்துல போய் நான் உன் கூட வழியை பகிர்ந்துக்க போறேன், வழி மூலமா உன்னை புரிஞ்சுக்க போறேன், நீ யாருங்கிற நிஜத்தை காட்டுன்னு பாரு இபிக்கி. திரும்ப சீல் ஃபார்ம் பண்றப்ப அந்த ஒயர் செம டைட் ஆகும். சிக்குஷூடோட கண்ணத்தை புடிச்சு பார்த்துட்டு இவனுக்கு வலினாவே என்னன்னு தெரியல, போன மாதிரி கோல்டா இருக்குன்னு பாரு. சிக்குஷூடோ நீ வலின்னு உன்னை பத்தி பேசல அப்படின்னா என்ன, உன்ன மாதிரி ஆளுகளுக்குலாம் உண்மையான வலினா என்னன்னு புரிய போறது இல்ல அப்படின்ட்டு சிக்குஷூடோ அந்த செயின்ல இருந்து ரிலீஸ் ஆயிட்டு இபிக்கியோட பைத்திலே சமனிங் பண்ணுவா. அந்த பெரிய ஜெயின் பேர்டு அது வெளியே வரும்போது இபிக்கிக்குலாம் வலி பயங்கரமா இருக்கும். கட்சியும் காப்பாத்தும். ரைனோவும் எஸ்கேப் ஆயிருக்கும், அந்த டாக்ஸும் எஸ்கேப் ஆயிருக்கும். சிக்குஷூடோ திரும்பவும் சமனிங் பண்ணவும் பெரிய புல் வந்துரும். அது போக பெரிய கிராபும் வந்துரும். அதோட மொத்த சமனிங்குமே இறங்கி இருக்கும். சுத்தி வர லீஃப பூரா சூறையாடுங்க. இபிக்கி இதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு பாரு.
க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா சர் நேம் இஸ் சருட்டோபி கிவன் நேம் கோனாஹமரு அப்படிங்கிற எபிசோட தான் நீங்க நருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு நருட்டோ. இதுக்கப்புறமா ஷீஜுனேவை காட்டுவாங்க. ஆபீஸ்ல இருக்கும்போது ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, என்னடா இத்தனை டாக்குமெண்ட்ஸ் கூஞ்சு கிடக்குது, அப்படின்னா இன்னைக்கு ராத்திரிக்கான டேட்டை கேன்சல் பண்ண வேண்டியதான்ட்டு, ஆமா யார் என் கூட டேட்டிங் வர போறான்ட்டு வேலையை பார்க்கறதே நல்லதுன்னு திங்க் பண்ணுவாங்க. நிஞ்சா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்க. நிறைய விஷயங்களை அப்டேட் பண்ணாமே இருக்குன்பாங்க. ரூக்கி 9ஓட சின்ன வயசு போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு எக்ஸைட் ஆவாங்க. இவங்க எல்லாம் இப்ப எப்படி வளர்ந்துட்டாங்கன்ட்டு கியூரியஸா பார்த்துட்டு இருக்கும்போது நருட்டோ போட்டோவை பார்ப்பாங்க. நமக்கே தெரியும் தலைவன் செம அலப்பறம் பண்ணியிருப்பான் அந்த போட்டோல. அட பாவத்தை, அந்த குழந்தையோட போட்டோவை கென்ஜோ கிட்ட சொல்லி திரும்ப எடுக்க சொல்லணும்பாங்க. அடுத்த பேஜ் திருப்புறப்ப ஷீசுனே செம கடுப்பாயிட்டு சில்லித்தனமான விஷயத்தை காப்பி பண்ணுவாங்களா அப்படின்ட்டு டேபிள் அடிக்கவும் மொத்த டாக்குமெண்ட்ஸுமே மேல விழுந்துரும். பார்த்தா கோனாஹமரவும் நருட்டோ மாதிரி தான் போட்டோ எடுத்திருப்பான்.